நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, போன வீடியோவில் ஒரு செட்டப் பாக்ஸ்லேருந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம வீடியோவை பார்க்குறோன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. அதுலேயே நிறைய நண்பர்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த செட்டப் பாக்ஸில் இருக்க வீடியோவை நான் கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா, ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு இப்போ என்கிட்ட இருக்க கம்ப்யூட்டரை நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இந்த செட்டப் பாக்ஸில் இருக்க டிவி சேனல்ஸை நம்ம இந்த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Hdmi வீடியோ கேப்சர் ஒன்று ஆன்லைனில் வாங்கிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு Hdmi இன்புட்டு, இந்த சைடு USB அவுட்புட் இருக்கும். இதை நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணலாம்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டரில் இந்த Hdmi வீடியோ கேப்சரை நம்ம USB போர்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியாச்சு. சொருகணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கம்ப்யூட்டரில் நம்ம சொருகும்போது Hdmi வீடியோ கேப்சரோட சாஃப்ட்வேர் இந்த சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, உங்களோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் VLC பிளேயர்னு இருப்பாருங்க, இந்த சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் வந்து VLC பிளேயர் எல்லா கம்ப்யூட்டர்லையும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரிங்க அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டப் பாக்ஸ்லேருந்து ஒரு Hdmi கேபிள் வந்து இந்த செட்டப் பாக்ஸில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதை இப்போ இந்த Hdmi வீடியோ கேப்சர் கனெக்ஷன் பண்ணோம்ல இந்த கம்ப்யூட்டரில், அதில் இதை அந்த Hdmi கேபிளை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த செட்டப் பாக்ஸ்லேருந்து இந்த Hdmi வீடியோ கேப்சருக்கு நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டரில் இந்த VLC பிளேயர் இருக்குல்ல, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். அதை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஓப்பன் கேப்சர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல, அப்படியே வந்து எந்த செட்டிங்ஸ் மாற்றாமல் பிளேயர் மட்டும் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த பிளேயர் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கீழே அதை கொடுத்துக்கலாம். அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த படம் வந்துருப்பாங்க. இப்போ இந்த செட்டப் பாக்ஸ்லேருந்து இங்கே படம் வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த படம் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த VLC பிளேயர்லேயே இந்த வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 16.9 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா படம் வந்து பெருசாக வந்துடும். இப்போ உங்களுக்கு சேனலை நான் மாற்றி காட்டுறேன். இப்போ சன் டிவி வருது, அடுத்து இது வேற KTV. இப்போ நான் அது விஷயமா தான் வந்திருக்கேன். ஓஹோ, அடுத்து ஆதித்யா டிவி. நம்மளுக்கு தேவையான சேனலை நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இப்போ சன் மியூசிக் வைக்கிறேன். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்கு. அரசு மருத்துவர்கள் சார்பாக அனைத்து கோரிக்கையும் நம்மளுக்கு தேவையான சேனல் உங்களோட செட்டப் பாக்ஸில் எந்த சேனல் வருதோ அது எல்லாமே கொண்டு வரப்பட்டது காட்டினார். நியூஸ் 7 நாகலட்சுமிக்கு பணி செய்ய விடாமல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. புதிய காற்று தர கண்காணிப்பு நிலையம் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். வைகை அணை இந்த மாதிரி நம்ம எந்த சேனலாக இருந்தாலும் இந்த செட்டப் பாக்ஸ் மூலமாக நம்ம இந்த கம்ப்யூட்டர்லையோ அல்லது உங்களோட லேப்டாப்லையோ நம்ம அந்த டிவி சேனலை நம்ம
பார்க்கலாம் நண்பர்களே. இது வந்து எந்த செட்டப் பாக்ஸாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ நம்ம எப்பயும் போல் பேக் வரணும்னா இந்த விஎல்சி பிளேயரை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட வேண்டியதான். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறேன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.